என்னங்க சொல்றாங்க? திரும்ப அவங்கள கூப்பிட சொல்லியிருக்காங்க. அப்பா அப்பா என்னப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை? அப்பா நல்லா தானே நிக்கிறேன். இல்ல உடனே நீங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னாரு. நான் பயந்துட்டேன்ப்பா. உங்க உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லடாமா. எமீனா, மாப்பிள்ள வேலை விஷயமா பேசுறதுக்கு தான் உங்க அப்பா வர சொன்னாரு. மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல மீனா, என் டைமே தெளிவா எதுவும் சொல்லல. சரி உடனே எதுவும் டென்ஷன் படுத்த வேணாம், அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். மாமா என்னாச்சு மாமா? வேலை எப்ப கிடைக்கும்னு ஏதாவது தெரிஞ்சதுங்களா? ஹலோ வணக்கம் சார், கிரெடிட் கார்டு ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம் சார். உங்களுக்கு 1 யோ லாக் வையா, முக்கியமான போனுக்காக காத்துட்டு இருக்கிறப்ப தான் கடன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமான்னு ஃபோன் பண்ணுவானுங்க. அப்பா அவருக்கு வேலை கிடைச்சிருந்தானே? அடே ஐயோ அப்பா, நான் நம்பிக்கை இல்லாமலாம் கேட்கல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வேலைக்கான ஆர்டரே வரப்போகுது. ஆர்டரா? அத சொல்றதுக்கு தான் உங்க அப்பா உங்களை வர சொன்னாரு. உண்மையா பாப்பா? மடி மாப்பிளைக்கு பொதுப்பணித்துறையில தான் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த நிமிஷம் வேணாலும் ஃபோன் வரும். ஃபோன் வந்ததும் நம்ம 3 பேரும் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவோம். பொண்ணாடி அது தாலிடி, ஒரு பொண்ணுடி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. நான் பொண்ணுதான், தாலியா மதிக்கிறவதான். ஆனா இது தாலியா? இது தாலியா? உன்னை பழிவாங்க நானா என் கழுத்துல கட்டிட்ட கயிறு. என்ன அப்படியே கழுத்துல சாவடிக்க பாக்குறியா? சச்ச சாவடிக்கணும்னா அதை நான் முதல் நாளே செஞ்சிருப்பேன். கத்தி இருந்துச்சுல ஒரே சொர்க்கா சொருகிருப்பேன். அதெல்லாம் என்னோட நோக்கம் இல்ல. என்னடி உனக்கு நோக்கம்? இதோ இப்ப கதறல, என்ன பார்த்து பயந்து நடுக்கிறல, புலிவால புடிச்சோமே முழிக்கிறல. இத பார்த்து ரசிக்கிறது தான் என்னோட நோக்கமே. மத்தவங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்த வேண்டாம் நான் அமைதியா இருந்தேன். ஆனா அதை புரிஞ்சுக்க கூட உனக்கு அறிவில்லை. என்னடி பண்ற? வெளியே போய் படு. நான் ஏன் வெளிய போய் படுக்கணும்? இது ஏன் ரூம்? இருக்கட்டும், உங்க அப்பா முன்னாடி வச்சு நான் அசிங்கப்படுத்தி விட்டேன். அவங்களுக்கு தெரியற மாதிரி இன்னைக்கு நீ வெளியே போய் படு. ஏய் லூசாடி நீ, நான் வெளிய போய் படுத்தா ஏன் கேட்பாங்களா? கேட்கட்டும், பதில் சொல்லு. என் பொண்டாட்டி என்ன வெளியே படுக்க வச்சாரு போய் சொல்லு. அசிங்கப்படு. ஏய் உன்ன உசுரை பத்தி உனக்கு கவலை இல்லனா இங்க படுத்து தூங்கு. உசுருக்கு உத்தரவாதம் வேணும்னா வெளியே போய் தூங்கு. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? அது அப்பா ஹால்ல தூங்க போறப்பா. ஏன்டா ஹால்ல தூங்குற? ரூம்ல படுக்க வேண்டியதானே? அது ரூம்ல ஏசில ரூம் வேலை செய்யலப்பா. என்னது? இல்லப்பா ரூம்ல ஏசி வேலை செய்யலப்பா. என்னடா வளர்ற? புதிய சீனை போட்டுக்கோ. ஆமாமா புது ஏசி தான், ஆனா வேலை செய்யல. லோ வோல்டேஜ் நினைக்கிறப்பா. எப்ப இருந்து வேலை செய்யல? இப்பதான் கொஞ்ச நேரமா தான் வேலை செய்யலப்பா. சரி காலைல வர சொல்ல. போய் அப்பா ரூம்ல போய் படு. இல்லப்பா நான் ஹால்ல படுத்துறேன். சரி வா இஷ்டம். சரிப்பா. டேய் சாப்பிடுறப்ப பாண்டிய மோள மிரட்டல பத்தியா? பாக்கிறதுக்கு அப்படி இருந்துடா. இதோக்குமா இருக்கணும். இந்த பொண்டாட்டிங்க அடங்கி போவே கூடாது. அவள எல்லாம் அடக்கி வச்சுட்டே இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க மண்டில ஏறி உட்கார்ந்து வரணும். ஆனா பாண்டிய மோவ ஒன்னு சாம்பார் ஊத்தியா சாப்பிடுவான்னு நினைச்சேன். சக்திவேல் பையன்றத நிரூபிச்சுடா. அப்படி பெருமையா இருக்கா?